அனைவருக்கும் வணக்கம். சிறையின் ஓசை தமிழ் அறிவோம் பகுதியில் இன்று படித்ததில் பிடித்தது. இந்த மகாபெரியவாளை பத்தி நிறைய அதிசய அற்புத கதைகள் எல்லாம் நாம கேட்டிருக்கோம். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்துல வேதாச்சலன்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யாத்திரையாய் பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு போனார். அங்கெல்லாம் என்ன மலைப்பகுதி இல்லையா, அங்க என்ன பண்ண முடியும், கார்ல எல்லாம் போக முடியாது, அங்கே குதிரையில் ஏறி தான் போகணும். இவரும் வேதாச்சலமோ எல்லாரும் போகிற மாதிரி குதிரையில் போய் தானே ஆக்கணும் போனார். இந்த மலையின் ஓரமாக போச்சு. ஏன்னா அந்த மலையோட ஓரத்தில் போனால் குதிரை கொஞ்சம் தடிக்க விழுந்தா அதில் பாதாளத்தில் நம்மளும் போய் சேர வேண்டிய இடம் தான் அது. ஆனால் அந்த குதிரைகளை அழகாக அந்த ஓரம் போகிறதுக்கு அங்கே இருக்கிற குதிரை வீரர்கள் பழக்கி இருந்தாங்க. இவர் இந்த குதிரை ஓட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க, குதிரை மேலே ஏற்றிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஏதாவது கதைகள் பேசிக்கொண்டே வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேச்சு சுவாரஸ்யத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பேசிக்கிட்டே முன்னாடி போயிட்டாங்க. இவர் இந்த வேதாச்சலம் மட்டும் அவரோட குதிரை கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வேகமாக போகாமல் சண்டித்தனம் பண்ணிட்டு, ஆனால் இந்த குதிரை ஓட்டி பின்னாடி வந்தவர் என்னவோ இந்த குதிரையும் போயிடுச்சுன்னு நினச்சின்னு அவர் பாட்டுக்கு முன்னாடி மற்ற குதிரைகளோட போயிட்டார். முன்னாடி எல்லாரும் போயாச்சு. சாயந்தரமாயிடுச்சு, இருட்ட தொடங்கிடுது. கிடுகிடு பள்ளம் குனிஞ்சு பார்த்தா ஒரே இருட்டு, தன்னந்தனி காட்டுப்பாதை, பயம். இந்த நிலையில இவர் என்ன யாரை பிரார்த்தனை பண்ணார் பார்த்தீங்களா, காஞ்சி பெரியவரை பிரார்த்தனை பண்ணார். அடுத்த நொடியில பாத்தீங்கன்னா எதிரில் ஒரு வெளிச்சம். இவரே அதிசயமா பார்த்தார். யாரன்னு, ஒரு வயதான துறவி ஒரு அரிக்கன் விளக்குட வந்துட்டு இருக்கார். அருகில் அவர் சொன்னார், பயப்படாத என சைகை காட்டி குதிரையை வலது கையால் தடவி கொடுத்தார். செங்குத்தான பாதையில முரண்டு பிடிக்காம குதிரை ஓட ஆரம்பிச்சது, மெதுவா நடக்க ஆரம்பிச்சது. அப்ப எதிர்க்க 2 பயணிகள்லாம் வந்துட்டு இருந்தார். அவர்களோட சேர்ந்துட்டு போய் சேர்ந்துரு, அவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு கையை காட்டிட்டு அந்த துறவி போயிட்டார். இவருக்கா கிடுகிடு பள்ளம், உடம்பெல்லாம் வேர்த்து. இந்த பெரியவர் சொன்னதை கேட்டதும் மனசு கலங்கி போச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ள மகாபிரிவா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவர் உள்ளுக்குள்ள சொல்லின்னு இருக்க. எதற்கு இந்த துறவி வழி காமிச்சதும் போக வேண்டிய இடத்திற்கு அந்த குதிரையும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருது. எல்லாரோடையும் போனதும் தான் இவருக்கு உயிரே வந்தது. அந்த துறவி வடிவில் யார் அப்படின்னு மனசுல யோசிக்கும் போதுதான் மகாபிரிவா தான் வந்திருக்கா அப்படின்னு இவர் உணர்ந்தார். எது, நம்மளோட நம்பிக்கை தான் இறைவனையும் நாம் வணங்குகிற யாரையும் குருவையும் எதிரே கொண்டு நிறுத்தும், ஆபத்தில் நம்மை காப்பாற்றும். நன்றி.